என்றும் நான் செல்ல மாட்டேன். என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வசனத்தை கேட்டு அதன்படி என்ன பண்றீங்க, செஞ்சிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். ரொம்ப பொறுமையா இருப்பீங்க இல்லையா? யாக்கோபு நல்லா படிங்க. அதில் நிறைய காரியங்கள் நம்மளை குறித்து தான் பேசுது. நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய நடைமுறைகள் எப்படி, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுங்க, அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமென். பாருங்க, இங்க அடுத்த பைபிள்ல நம்ம சந்தேகத்துல இருந்துட்டோம்னா, சந்தேகமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம்னா, கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய விசுவாசம் உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா, என்னதான் ஜெபிச்சாலும் என்ன கிடைக்காதான், அப்படியே நன்மை பெற முடியாதுன்னு பைபிள் சொல்லு. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சந்தேகத்தோடு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல சந்தேகத்தோடு சபைக்குள்ள வரோம். அதனாலதான் உன்னால என்ன பண்ண முடியாது, கடவுள் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அது அப்படியே உனக்கு விவசாயிக்குது, அது அப்படியே உன்கிட்ட வருது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, பைபிள் சொல்லிட்டு பாருங்க. யாக்கோபு 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாக. நீ சந்தேகத்தோட சபைக்குள்ள வந்துட்டால, சந்தேக எண்ணத்தோடு நீ வந்துட்டால, நீ எதையும் பெற முடியாது என்று வேதம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. அப்போ ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாலும் உனக்கு சந்தேகம் தான் வரும். சபையில பக்கத்துல இருக்க சகோதரி பார்த்தாலும் உனக்கு சந்தேகம் தான் வரும். ஏன்னா நீ விசுவாசத்தின் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. விசுவாசமே சந்தேகக்குரிய விசுவாசமாயிடுச்சு, கேள்விக்குரிய சந்தேகமாயிடுச்சு. அப்படிப்பட்ட சந்தேகம் உனக்குள்ள வர ஆரம்பிச்ச பிறகு நீ கடவுள்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ள நான் சொல்ல பெற முடியாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, யாக்கோபு அதிகாரத்துல சொல்லுது. நல்லா என்னை கேட்கிற என் அன்பு சொந்த பந்தங்களே, என் தாய் தகப்பனார்களே, சகோதர சகோதரிகளே, பேர பேத்திகளே, நண்பர்களே, உறவினர்களே, அநேகருக்கு நான் சொல்லுகிறேன், பைபிள் வசனங்களை நல்லா படிங்க. இல்ல நான் அப்படி ஜெபிச்சு இப்படி பட்டுரும், அப்படி பண்ணா நடந்துடும், நான் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும். நம்ம அந்த ஜெபத்துல கூட பெருமை பேசக்கூடாது, அதுவே பெரிய காரியம். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் கடவுளுக்குள்ள உண்மை, நீ உண்மையா இருக்குன்னு சொல்லவே கூடாது. பிறர் ஒண்ணு உண்மையை பத்தி பேசணும். அதான் நீதிமொழிகள் 27 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தன் வாயால நீ புகழாத, தன்னால ஒருத்தர் இது பண்ணாத. கடவுள் யார் யாருக்கு எதை எதை எப்போ எப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ அவர் செய்வார். உன் வாயின் வார்த்தைப்படி அவர் செய்ய மாட்டார். உன் நியாய தீர்ப்புல அவர் என்ன பண்ண மாட்டாரு, எடுத்து இது பண்ண. அவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்டு வச்சிருப்பார். சிம்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு, தாவீதுக்கு ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. எல்லாரும் தவறு செய்த மனிதருக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சா ஓன் ஜட்ஜ்மெண்ட் அங்க என்ன பண்ணாது, பலிக்காது. அதனால நம்ம மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஜெபிச்சுட்டேன் இதை பெற்றுக்கொள்வேன், நான் ஜெபிச்சனால கடவுள்கள்லாம் செஞ்சிடணும்னு தவறான எண்ணத்துக்குள்ள நீங்க கடந்து போகாதீங்க. முதல் உங்க விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை உள்ள விசுவாசம், அந்த விசுவாசம் எதையும் செய்யும் என்கின்ற நம்பிக்கை வந்தாதான். இந்த விசுவாசம் பலரை சந்தேகப்படுற விசுவாசமா இருக்கக்கூடாது, பலரை நிந்திக்கிற விசுவாசமா இருக்கக்கூடாது, பலரை அவச்சொல்ல சொல்லக்கூடிய விசுவாசமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காமல் இருக்கணுமா. கிடைச்சுன்னு நினைக்காத, உன் ஜெபத்துல கிடைச்சுன்னு நினைக்காத. ஏன்னா உன்னுடைய அடிப்படை என்னாச்சு, சந்தேகம். கணவன் சந்தேகம், மனைவி சந்தேகம், பிள்ளைகள் சந்தேகம், சபை சந்தேகம், மக்கள் சந்தேகம், எல்லாமே சந்தேகம். சந்தேகத்தோட போய் நீ அங்க போய் தேவனை ஜெபிச்சு என்னத்தை சாதிப்ப சொல்லுங்க? ஏதாவது ஜெயிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. முதலாவது நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய பிள்ளைகள் கடவுள்கிட்ட போகும் பொழுது இருதயம் ஒருமுகமாகணும், சிந்தைகள் ஒருமுகமாகணும். யாருக்கிட்டலாம் நம்ம நெகட்டிவா ஆப்போசிட்டா பேசணுமா, குற்றம் பண்ணினா ஒப்புறானும், அவங்க பெயரை சொல்லி ஒப்புறானும். ஆண்டவரை நேரத்தை என்னால பிரச்சனை வச்சு, ஒருவேளை அவங்க என் மேல பிரச்சனை பண்ணிருந்தாலும் நான் ஒப்புரா வரேன், அவங்க ஒப்புரா ஆகவே இல்லையோ நான் ஒப்புரா ஆண்டவர்னு சொல்லிட்டு நீங்க ஒப்புரா ஆன பிறகுதான் உங்க விசுவாசமா என்ன பண்ணுது, அடுத்த கட்டத்துக்கே போகுது. அதனால இந்த கடைசி காலத்துல வசனத்தை நல்லா படிங்க, திரும்ப வசனத்தை படிங்க, வசனத்தை படிச்சு உங்க மெய்ப்பருக்கு உங்க சபைக்கு கீழ்படிங்க.
இந்த வார்த்தை கேட்டபடி நீங்க போங்க. நீ சந்தேகத்தோடு சபைக்குள்ள வந்து உட்காராத, மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து பாரு. கர்த்தர் மகிழ்ச்சியா பேசுவார். இன்னைக்கு என்னதான் பேசுவாரோ உன்னதான் பேசுவார். இன்னைக்கு என்ன குறிச்சுதான் அவர் திட்ட போறாரோ உன்னை குறிச்சுதான் திட்ட போறாரு. நீ சந்தேகத்தோடு வந்திருக்கிற, உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாரு இல்லையா கடவுள். அதானே அவர்களுடைய வேலை. நீங்க பாரு, என்ன குறை பேச போறேன்னா உன்னதான் குறை பேச, என்ன சந்தேகத்தோடு உள்ள வந்துட்ட. நீ உன் வாயின் வார்த்தை தான் கர்த்தர் பிரதீபா பேசுறாரு. அதனால எங்க போனாலும் எங்கனாலும் ஆண்டவர் என்ன கூட பேசணும், கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கணும், கர்த்தர் என்னோடு இடைப்படணும், அவருடைய வசனத்துக்கு ஏற்றபடி என்னை மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு உள்ள வந்தனா உனக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் பேசுவார். சரிங்களா? தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல சந்தேகம் இல்லாமல் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தேவன் கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.